இன்னைக்கு உள்ளூர் செய்திகளை பார்த்துட்டு இருந்த நமக்கு சோசியல் மீடியா பிளாட் வந்தோடனே உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த நிகழ்ச்சியும் அமெரிக்காவில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சினா உடனே நம்ம லைவா பார்க்கணும். அப்படிங்கும்போது சோசியல் மீடியாங்கிறது இன்னைக்கு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். இன்னும் எவ்வளவு தெளிவாக வேலை செய்யறாரு பாருங்க. ஒருத்தர் இப்ப எம்ஜிஆர் பார்த்தா பாக்குறதுக்கு கூட்டம், அந்த கூட்டத்துக்கு மத்தியில நம்மளுடைய கருத்து சொல்லிடலாம் ஈஸியா. பழமையான வரலாறுகள், கட்டுக்கதைகள், புள்ளி ஒவ்வொரு புலிகள், திமுக தோத்து போனதுக்கு காரணமே அதான் நான் சொல்லுவேன் உறுதியாக. அப்ப அவனுக்கு தகுந்த வழிமுறையில ஷார்ட்டா சொல்றேன், அரசியலை எளிமைப்படுத்து. அரசியல்லாம் ஒரு பெரிய மாயம் பூதக்காணி கொண்டு கூடி வைக்காத, நீ எல்லாம் அரசியல் பேசாதன்னு ஒதுக்கி வைக்காத. தமிழ்நாட்டினுடைய மொத்த ஜிடிபியினுடைய ரேஷியோ தெரியுமா? 48.4 அப்படிமா. இதெல்லாம் தேவையில்லை. ஏன் பதற? விஜய் ஒரு கவுண்டர் கொடுத்தாரு, அது வேற கவுண்டர் நீங்க அதே ரேஞ்சில் கொடுப்பீங்கன்னா அதெல்லாம் தெரியாதுங்க. நாங்க இப்படித்தாங்க பேசுவோம், நாங்க தலையில தாங்க குதிப்போம் அப்படின்னு குதிச்சா. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு வலுவான ஒரு மதசார்பற்ற ஒரு கூட்டணி திமுக தலைமையில் இருக்கு. அது நீங்க வாக்குகளை சிதறடிச்சுட்டு பிரிச்சுட்டு போறப்ப அது பாஜகவுக்கான வழிவிடக்கூடிய சூழ்நிலை ஆயிடும். மெய்வர மாற்றம் வரும். இன்றைய நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல ஜேர்னலிஸ்ட் மிஸ்டர் சுபேத் சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? பிரவீன் சக்கரவர்த்தி அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இப்போ ரீசெண்டா இப்போ வந்திருக்க இந்த ஆட்சி வந்துட்டு சோசியல் மீடியால தான் வந்துட்டு பிரபலம் ஆயிருக்காங்க. டைரக்டா களத்துல இறங்கி மக்கள் கிட்ட போய் அவங்க எதுவுமே பண்ணல. சோசியல் மீடியா ட்விட்டர்லயோ இல்லாட்டி இன்ஸ்டாலயோ போய் தான் வந்துட்டு இந்த ஆட்சியை பிடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம முன்னாள் முதல்வர் சொல்லிருக்காரு. அதுக்கு இவரு வந்துட்டு நீங்க சொல்ற இந்த கமெண்ட் வந்துட்டு முரண்பாடான ஒரு விஷயம் அப்படின்னு இருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இன்னைக்கு சோசியல் மீடியா அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ஆயுதம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்காங்கன்னா குறைந்தபட்சம் 5 கோடி பேர் சோசியல் மீடியாவை டெய்லி யூஸ் பண்றாங்க. அவங்க ஏஜுக்கு தக்கன யூஸ் பண்றாங்க. ஒரு 40 வயசுக்கு மேல உள்ளவங்க ஃபேஸ்புக் யூஸ் பண்றாங்க. ஒரு 18ல இருந்து ஒரு 30 வயசுக்குள்ள இருக்கவங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றாங்க. அப்புறம் ஒரு சில பேர் வந்து ட்விட்டர் எக்ஸ் யூஸ் பண்றாங்க. சில பேர் மூணையுமே யூஸ் பண்றாங்க. அதுல பார்த்துட்டு யூஸ் பண்றாங்க. அப்படிங்கும்போது குறைந்தபட்சம் ஒரு 5 கோடி பேர் சமூக வலைதளங்களை நீங்க டெய்லி பயன்படுத்துறாங்க. அந்த ஏஜ் வைஸ் பயன்படுத்துறாங்க. இப்போ டிவியே எனக்கு தெரிஞ்சு வீட்டுல யாரும் பாக்குறதே இல்லை. எல்லாருமே மொபைல் தான் பாக்குறாங்க. வயசானவங்களும் இருக்காங்கன்னா பக்தி சம்பந்தப்பட்ட விஷயங்களா அதுல பாக்குறாங்க. பசங்கள்ல இருந்தா ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட சினிமா எல்லாமே இன்னைக்கு மொபைல்ல பாக்குறாங்க போது சமூக செய்தியே ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம்ல இன்ஸ்டாகிராம்லயோ ஃபேஸ்புக்லயோ செய்தியை பாக்குறாங்க. அப்ப சமூக வலைதளங்களுடைய தாக்கம் பயன்பாடுங்கிறது இன்னைக்கு அதிகமா இருக்கு. ஒரு காலத்துல இன்னைக்கு பிரச்சார வழிமுறை எப்படி இருந்துச்சு? அன்னைக்கு பிரிண்டிங் மீடியா மட்டும் இருந்துச்சு. பிரிண்டிங் மீடியா மட்டும் இருக்கிறப்ப முத நாள் வர்ற செய்தி அடுத்த நாள் பிரிண்ட் ஆகி வரும். இது செய்தி வந்து நமக்கு வந்து ஒரு நாள் கழிச்சு தான் ஒரு செய்தி போய் சேரும். அப்புறம் எலக்ட்ரானிக் மீடியா வருது. சேட்டலைட் சேனல்ஸ் 90s காலகட்டங்களில் தொடக்கத்துல வருது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, காலையில எடுத்த செய்தி சாயங்காலமே வருது. அப்ப அதே சேட்டலைட் சேனல்ல லைவ் போட ஆரம்பிக்கிறாங்க. உடனே நம்ம செய்தியை பாக்குறோம். இன்னைக்கு உள்ளூர் செய்திகளை பார்த்துட்டு இருந்த நமக்கு சோசியல் மீடியா பிளாட் வந்தோடனே உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த நிகழ்ச்சியும் அமெரிக்காவில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சினா உடனே நம்ம லைவா பார்க்கணும். அப்படிங்கும்போது சோசியல் மீடியாங்கிறது இன்னைக்கு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அப்ப பிரச்சார யுக்தியும் மாறுது. அண்ணா அன்னைக்கு அந்த காலத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, பிரச்சாரத்துக்கு என்ன பண்றாருன்னா, சரியான இடம் வந்து மேடை தான். மேடை பேச்சு தான். அந்த மேடை பேச்சை கவருவதற்கு, பேசுறதுக்கு, உட்கார வைக்கிறதுக்கு ஒரு சினிமா கவர்ச்சி தேவைப்படுது. எம்ஜிஆரை கூட்டு வர்றாரு. எம்ஜிஆரை காட்டி கூட்டத்தை சேர்த்து இவருடைய கருத்து சொல்றாரு. அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க சார், நட்சத்திர பேச்சாளர். நட்சத்திர பேச்சு. அது அண்ணா தான் ஆரம்பிக்கிறாரு. அண்ணா எவ்வளவு தெளிவாக வேலை செய்யறாரு பாருங்க. இப்ப எம்ஜிஆர் பார்த்தா பாக்குறதுக்கு ஒரு கூட்டம் போகும். அந்த கூட்டத்துக்கு மத்தியில நம்மளுடைய கருத்து சொல்லிடலாம் ஈஸியா. அப்ப அதுக்கு தேவை எம்ஜிஆர் தேவைப்பட்டது. எம்ஜிஆர் வந்தார். எம்ஜிஆர் டிராவல் பண்றாரு. அப்ப அங்க என்ன நடக்குது அப்படின்னா, அந்த மேடையின் வழியாகத்தான் உங்க செய்திகளை கொண்டு போய் சேர்க்கணும், உங்களுடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கணும். அதற்கு பிறகு மாறி என்ன ஆகுதுன்னா, தொலைக்காட்சி வந்ததுக்கு பிறகு செய்திகள் சேனல்ல நியூஸ்ல கொடுக்குறோம், இன்டர்வியூ கொடுக்குறோம். இன்னைக்கு சோசியல் மீடியா வந்ததுக்கு பிறகு எல்லாமே சோசியல் மீடியா ஆயிடுச்சு. இன்னைக்கு கூட்டத்துக்கு வந்து கேட்கறதுக்கு மக்களுக்கு டைம் இல்லை. ரெண்டாவது, ஒரு கார்ல வராது, 2 வீலர் வராது, பார்க்கிங் இடம் இல்ல. ஆமா, அது இல்லாம 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்கார்ந்து அவங்க கேட்கறதுக்கு தயாரா இல்ல, பொறுமை இல்ல, தயாரா இல்ல, அவங்க வேற வேலை இருக்கு. அப்ப பிரச்சாரம் இன்னைக்கு எந்த வழிமுறை? சமூக வலைத்தளங்கள் வழிமுறையா பண்றாங்க. அது எவ்வளவு நேரம் பண்ற? அடுக்குமொழி வசனம், பழமையான வரலாறுகள், கட்டுக்கதைகள், புள்ளி ஒவ்வொரு புலிகள். திமுக தோத்து போனதுக்கு காரணமே அதான் நான் சொல்றேன், உறுதியா சொல்றேன். அவங்க அந்த பழைய பஞ்சாங்கத்தை தூக்கிக்கிட்டு, பழைய கதைகளை பேசிக்கிட்டு, ஒரு 4 பேரை வச்சு புள்ளி வரதை சொல்லிக்கிட்டு, வரலாறை பேசிக்கிட்டு, இன்னைக்கு இருக்கிறவனுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? அடுத்த தலைமுறைக்கான அரசியல் நீங்க எப்படி கடத்த போறீங்க? நமக்கு வரலாறு பாரம்பரியம் இருக்கு. அதை நீங்க வந்து இப்ப எப்படி சொல்லணும்? இந்த வழிமுறையில சொல்லணும். உடனே ஒரு 10 பேரை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு உட்கார வச்சு ஒரு போர்டு வச்சு ஒரு பாடம் நடத்தினா கேட்பானா? அவன் காலேஜை கட்டடிச்சுட்டு வந்துருக்கான்.
காலேஜ் போர் அடிக்குதுன்னு வந்துருக்கான். நீ இங்க உட்காந்து பாடம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ப அவனுக்கு தகுந்த வழிமுறையில ஷார்ட்டா சொல்லு. அரசியலை எளிமைப்படுத்து. அரசியல்லாம் ஒரு பெரிய மாயம் பூதக்காணி போட்டு மூடி வைக்காத. நீ எல்லாம் அரசியல் பேசாதன்னு ஒதுக்கி வைக்காத. நீ ஒதுக்கி வச்சது விளைவுதான் நீ உங்களை மக்கள் ஒதுக்கி வச்சிருக்காங்க. நீ எல்லாம் அரசியல் பேசுறதா? உனக்கு அரசியல் என்ன தெரியும்? அண்ணாவை தெரியுமா? உனக்கு வந்து எம்ஜிஆர் தெரியுமா? பெரியார் தெரியுமா? வரலாறு தெரியுமா உனக்கு? எனக்கு எதுவும் தெரிய வேணா உனக்கு ஓட் போட மாட்டேன்ட்டான். அவன்கிட்ட போய் கேக்குறது, உனக்கு அது தெரியுமா? யார் தெரியுமா? அந்த டோன்ல நீ யார் தெரியுமா? எனக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய மொத்த ஜிடிபியினுடைய ரேஷியோ தெரியுமா? 48.4.4 அப்படிமா. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஏன் பதற? பதறாதுன்னு தள்ளி வச்சுட்டான். இதைத்தான் நம்ம சொல்றோம். என்னை போன்றவர்கள் கதறணும், தொடர்ந்து பேசணும். நீங்க பேசுறது அரசியலே கிடையாதுயா. அரசியல் வேறு தளத்துக்கு போயிருச்சு, வேறு களத்துக்கு போயிருச்சு, வேற வடிவத்துக்கு போயிருச்சு. களம் மாறிடுச்சு, கலர் மாறிடுச்சு, வடிவம் மாறிடுச்சு. நீங்க பெரியாரையும் அண்ணாவையும் இவ்வளவு லென்த்தியாலும் சொல்லக்கூடாது. அவங்க கேட்க மாட்டாங்க. பெரியாரையும் அண்ணாவையும் நீங்க ஷார்ட்டா சொல்லுங்க. அவங்க யார், எங்க வந்தாங்க, என்ன பண்றாங்க? பெரியார் என்ன கருத்தை இங்க வலியுறுத்தினாரு? பெரியார் சாதியை எதிர்த்தார், இது போதும். பெரியார் வந்து ஆணாதிக்கத்தை எதிர்த்தார், போதும். பெரியார் கல்வி ஆதரித்தார், போதும். ரைட், இது போதும். ஆண் பெண் சமம்ன்றதை உறுதிப்படுத்தினார், போதும். மூட நம்பிக்கையை தூக்கி போட்டு உடைச்சாரு, பெரியார், போதும். இந்த 2 லைன் போதும். அது போதும். உனக்கு பெரியார் யாருன்னு புரிஞ்சிடும். பெரியார் யாரு தெரியுமா உனக்கு அப்படின்னு 1/2 மணி நேரம் அவன் உட்காந்து பாடம் எடுத்துருது. ஈரோட்டிலே மஞ்சள் மண்டி வைத்திருந்தார், அவருடைய அப்பா யார் அப்படின்னு உட்காந்து 1/2 மணி நேரம் அப்படியே தலையை சொறிறான். காலேஜ்லயே தான்டா சொல்றானுங்க. நீங்க எளிமைப்படுத்தி அவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதை சேர்க்க தவறிட்டீங்கன்னு நான் சொல்றேன். அப்புறம் அதை சொல்றவனே நீங்க ஷார்ட்டா சொல்றவனே இவனுக்கு தெரியாதுன்னு சொல்லி அவனை ஒதுக்கிறது. உனக்கு அரசியல் தெரியுமான்னு அவனை பேசுறது, அவனை கிண்டல் பண்றது, அவனை புறந்தல்றது. எனக்கே அந்த அவமானம் நடந்துச்சு. நம்ம நீலாம் பேசியா? உனக்கு என்ன தெரியும் அரசியல்? அரசியல் புள்ளி வரும் தெரியுமா உனக்கு? அரசியல் கணக்கு தெரியுமா? அரசியல் படம் தெரியுமா? நாங்களாம் யார் தெரியுமா? இந்தியாவுடைய மொத்த ஜிடிபி உனக்கு தெரியுமா? ஜிடிபி தெரியறதுக்கிட்டயா? உனக்கு ஓட்டு போதியா? வடிவேல் சொல்ற மாதிரி சதாம் ஹுசேன் தெரியுமா? உனக்கு வந்து பின் லாடன் தெரியுமா? உன் வீட்டுக்கு வரப்ப சின்னசாமி உனக்கு தெரியுமா? சிம்பிள் கொஸ்டின். சின்னசாமி உனக்கு தெரியும்? யாரு பொண்டாட்டியா வந்து வச்சிருக்கான்ற மாதிரி அந்த கலமா இருந்தா இவங்க வந்து தோல்ல ஒரு டேக போட்டுக்கிறோம், அங்கே ஒரு மைக்க போட்டுக்கிட்டு இவங்க பேசின பேச்சுக்கு மக்கள் இவங்களை பார்த்து வெறுத்து ஓட்டை மாத்தி போட்டாங்க. இதெல்லாம் பழைய ஸ்டைலியா? ரோட்டை மறைச்சு மீட்டிங் போடுறது, காலையிலேயே அந்த ரோட்டை மறைச்சிட்டு அந்த குத்து கடையெல்லாம் அடைச்சிருது, அவங்கள்ட்டே காசு வாங்குறது, கடைக்காரன்ட்டே இங்க மீட்டிங்கை போடுறது. அதுக்கு ஒரு பேச்சாளர் கூப்பிட்டு வருது. அவர் வந்தோடனே ஒரு 1/2 மணி நேரம் நீட்டி முழங்குவார், ஆத்துவாரு. எவனும் கேட்க மாட்டான். அது பாக்குறவனும் காசு. ஆமா, அது உட்காந்து கேட்கறானே அவனுக்கும் காசு. இதெல்லாம் செய்யாதீங்க. இதெல்லாம் பழைய அரசியலியா? ரொம்ப அரசியல் எங்கேயோ போயிட்டு இருக்கியா? விஜய் ஒரு கவுண்டர் கொடுக்குறாரு, அதுக்கு வேற கவுண்டர் நீங்க அதே ரேஞ்சில கொடுங்கயான்னா அதெல்லாம் தெரியாதுங்க. நாங்க இப்படித்தாங்க பேசுவோம், நாங்க தலையிலா தாங்க குதிப்போம் அப்படின்னு குதிச்சாங்க. அதுக்கு ஒரு பேர் கூட வச்சாங்களே சார், தற்குறி கூட்டம், அணில்கள் கூட்டம் அப்படிங்கிற மாதிரி. நம்மளுமே அதை விமர்சனம் பண்ணிருக்கோம், மாற்று கருத்து கிடையாது. ஆனா அவங்க புரிதல் இல்லாம இருந்தாங்கன்னு சொல்றோம். சரி, புரிதல் இல்லாம சொன்னவங்களுக்கு நீங்க என்ன புரிய வச்சிருக்கீங்க? நான் இது வரைக்கும் விஜயனுடைய அரசியல் எடுத்து நிறைய வீடியோ பேசியிருக்கேன். ஆனா அவர்கள் வச்சதுக்கெல்லாம் கவுண்டர் கொடுத்துருக்கேன். தமிழ்நாட்டுடைய அரசியல் பாரம்பரியம், வரலாறு இதெல்லாம் இப்படி இருக்கு அப்படின்னு இவங்க இவ்வளவு லென்த்தியா இல்ல. ஒரு 15 நிமிஷம் தான் என்னோட வீடியோ. மேக்ஸிமம் நான் பண்ற வீடியோ இல்லாம 10-15 நிமிஷத்துக்குள்ள தான் பேசுவேன். அதுக்குள்ள அவங்களுக்கு பேசின விஷயங்களுக்கு கவுண்டர் கொடுத்துருப்பேன். இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு வலுவான ஒரு மதசார்பற்ற ஒரு கூட்டணி திமுக தலைமையில இருக்கு. அது நீங்க வாக்குகளை சிதறடிச்சுட்டு பிரிச்சுட்டு போறப்ப அது பாஜகவுக்கான வழிவிடக்கூடிய சூழ்நிலை ஆயிரும். அதுல கம்யூனிஸ்ட் இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, விசிக எல்லாம் இருக்கு. அப்போ அந்த அணியை நம்ம ஆதரிக்க வேண்டிய கட்டாயத்துல இன்னைக்கு இருக்கிறோம். திமுக மேல 1000 குறைகள் இருந்தா கூட இன்னைக்கு காலத்தின் கட்டாயமா ஒரு வழி இல்லாம அங்க இருக்கிறோம். நம்ம ஒரு நிலைப்பாட்டுல பேசுறோம். ஆனா அதற்கு பிறகு மக்கள் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு தூக்கி இன்னைக்கு வேற ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்காங்க. அப்ப நம்மளும் அதை வந்து அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். நீ அன்னைக்கு வந்து நீங்க அப்படி என்னன்னா கீழே வந்து கமெண்ட் போறாங்க நம்மள, நாம் தமிழர்னு வருது, தாகக்கா நண்பன் நம்பிகள், நீங்க எல்லாம் எப்படிடா பேசுன, நீங்க எல்லாம் அன்னைக்கு அப்படி பேசுனீங்க, இன்னைக்கு வந்து மாத்தி பேசுற, இன்னைக்கு கொஞ்சம் ஜாலரா போடுது. இன்னைக்குமே நம்ம சொல்றோம், அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய தவறுகளை போல்டா நம்ம சொல்லுவோம், சுட்டி காட்டுவோம். அதே நேரத்துல நல்ல விஷயத்த வரவேற்போம். இப்படி எல்லாரையுமே நீங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஏன்னா சில பத்திரிகையாளர் வந்துட்டு ஒரே கட்சிக்கு அவங்க என்னதான் தப்பு பண்ணாலும் முட்டு கொடுத்து பாசிட்டிவா பேசுவாங்க. ஒரு சில பத்திரிகையாளர் வந்து அவங்க தப்பு பண்ணா தப்பு, கரெக்ட் பண்ணா கரெக்ட்ன்ற மாதிரி பேசுறாங்க. சோ அதுலயே வந்து ஒரு முரண்பாடு, ஒரு வேற்றுமை இருக்கு. ஒருத்தவங்களுக்கு ஒரு பார்வை இருக்கு, ஒருத்தவங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்குல்ல. ஒருத்தருக்கு தான் ஓட்டு போட முடியும். அதுல நான் வந்து முரண்படுறேன், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. இப்ப நீங்க ஓட்டு வந்து ஒருத்தர் தானே போட முடியும். அப்ப அவர் அந்த ஸ்டாண்ட்ல இருக்கிறவா இருப்பாரு. ஒருத்தர் பிஜேபி நிலைப்பாட்டில் இருப்பாரு, ஒரு திமுக நிலைப்பாட்டில் இருப்பாரு, ஒருத்தர் அதிமுக நிலைப்பாட்டில் இருப்பாரு. ஓட்டு ஒருத்தர் தானே போட முடியும். அதை வந்து அவங்களே எக்ஸ்போஸ் ஆயிடுறாங்கல்ல, அதுல என்ன பண்ண முடியும்?
ஒரு டாக்டர் இருக்கிறாரு, ம். அவர் டாக்டர் ஏன் அரசியல் பேசுன்னு சொல்ல முடியுமா? ஒரு அட்வொகேட் அரசியல் ஏன் பேசுறாருன்னு சொல்ல முடியுமா? ஒரு பத்திரிகையாளர் மட்டும் ஏன் நீங்க அரசியல் பேசுறீங்கன்னு எப்படி கேட்க முடியும்? அவங்களுடைய நிலைப்பாடு. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.